Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது பன்னீரை வச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், பன்னீர் பக்கோடா. இந்த பன்னீர் பக்கோடா செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பன்னீர், பொட்டேட்டோ 1, ஆனியன் 1, கிரீன் சில்லி 1, சாட் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீஸ் கியூப்ஸ் 1, கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட், ஆயில். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் பன்னீரே இப்போ நல்லா கிரேட் பண்ண போகிறோம். நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் எடுத்திருக்கேன் 150 கிராம்ஸ். இப்போ இது நல்லா துருவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக ஆக்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒன்று நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன். நான் சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கிறதுனால 2 சேர்க்குறேன். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ சீஸ் 1 கியூப்ஸ் எடுத்திருக்கேன். அதை இப்போ நல்லா துருவிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இதை ஷேப்லாம் போட வேணாம். எண்ணெய் காஞ்சோடனே அப்படியே சும்மா கிள்ளி போட்டால் போதும். சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பொறுமையாகவே இது ஃப்ரை ஆனால் போதும். பிகாஸ் இது பன்னீர் உதிர்ந்துரும் உங்களுக்கு. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வேகணும். யூஸ்வலாக பன்னீர் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. மிச்சம் இருக்கிறதையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, சுவையான பன்னீர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதுவரையும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.